சூர்யா நடிப்பில் புறநானூறு அப்படின்ற டைட்டிலை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த படத்தில் அவர் நடிக்க போகிறதும் கிடையாது, அந்த படத்துடைய டைட்டிலையும் மாற்றிட்டாங்க. சிவகார்த்திகேயன் நடிப்பில் அவருடைய 25வது படத்துடைய டைட்டில் டீசரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் பராசக்தி. சுதா கங்கரோ இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் இந்த படத்தை வெளியிட போகிறாங்க. இன்னும் கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அதர்வா, ஸ்ரீலீலா, ரவிமோகன் முன்னணி நடிகர்கள் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க. முக்கியமாக ரவிமோகன் நெகட்டிவ் ஷேடில் நடிக்க போகிறாரு. பழைய காலத்தில் கல்லூரியில் ஏதோ போர் நடக்கிற மாதிரியான ஒரு கதைக்களமாக இருக்குது. உண்மையாலும் நடந்த ஒரு சம்பவமாக எடுத்திருக்காங்களா இல்லை கதைக்களமாக இருக்க போதா அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அப்டேட்ஸில் எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தில் சிவகார்த்திகேயனை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க, ரவிமோகனுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் பயங்கரமான ஒரு கிளாஷ் இருக்க போகுது அப்படின்ற நல்ல ஒரு எதிர்பார்ப்பை சுதா கங்காரோ பூர்த்தி செஞ்சுருக்காங்க. அது போக அதர்வா எதுக்காக ஸ்ரீலீலா கூட போகிறாங்க, அப்படி என்ன இந்த படத்துடைய கதைக்கிழமை நடக்குது அப்படின்னு எல்லாமே நம்ம படம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அல்லது ட்ரெய்லரில் ஏதாவது லிங்க் கொடுக்குறாங்களா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போங்க. ஸோ இந்த படத்தை பராசக்தி ஹீரோடா அப்படின்னு ஏற்கனவே சிவகார்த்திகேயனுடைய ஃபேவரட் ஹீரோ படத்தில் டைலாக் வரும். அது போக பராசக்தின்னு சிவாஜியுடைய நடிப்பில் பழைய காலத்தில் டைட்டில் டீசர் வெளியான கொஞ்ச நேரத்திலேயே என்ன ஒரு தகவல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, நம்ம விஜய் ஆண்டனியுடைய 25வது படத்துக்கு அதர் லாங்குவேஜில் பராசக்தி அப்படின்ற டைட்டில் வச்சுருக்காங்க. அதனால் ஒரு சர்ச்சையில் இடம் பெற்றிருக்கு.